பெயர் ஹேமா. நான் வந்து நேட்டிவ் வந்து நாமக்கல். இப்போ ஒர்க் பண்ணுறது வந்து ஹெச்ஓவா திருவாரூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் 2021 வந்து ஹெச்ஓ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ என்னால் கிளியர் பண்ண முடியல. திரும்ப ஃபுல் எஃபர்ட் போட்டு படித்து இப்போ 23 நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அப்போ வந்து கேலக்ஸி அகாடமியில் ஜாயின் பண்ணி ரிட்டன் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருந்தேன். இன்டர்வியூக்கு வந்து ஆஃப்லைன் ஜாயின் பண்ணி படித்தேன். அப்போ சாரோட கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பாலிட்டி மேம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்டர்வியூக்கு சார் வந்து மிரர் முன்னாடி பேசுங்க, அப்போ தான் உங்களுக்கு பயம் போகும்னு சொல்லுவார். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ கூட அப்பா கூட வந்திருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒவ்வொரு டைமும் வந்து எல்லா எக்ஸாமுமே வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். Group 1, Group 2, Group 4 எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன். எதுக்காக இருந்தாலும் எனக்கு எக்ஸாம் வந்து நான் எக்ஸாம் எழுத போகும்போது அப்பா தான் கூட்டிகிட்டு போவார். கொஞ்சம் கூட சலிச்சதே இல்லை. ஒவ்வொரு டைமே எழுத போகிறா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்லாம் யோசிச்சதே இல்லை. அம்மாவும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. தம்பியும் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவான். எனக்கு சீனியர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எஸ்பெஷலி பிரேமலதாக்கா, அவங்க ஹெச்ஓவா திருவள்ளூரில் இருக்காங்க. அவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸுமே வந்து 21 ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸும் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதெல்லாம். அருள் சார் கிளாஸ் வந்து முன்னாடியே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். காலேஜில் வந்து ஐசிஆர் எக்ஸாமுக்கு வந்து நோட்ஸ் கொடுத்துருக்காரு அவர். கோச்சிங் நிறையா கொடுத்துருந்தால அப்போயே நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போலேருந்தே பிடிக்கும் சார். அதனால தான் வந்து கேலக்ஸியில் வந்து ஜாயின் பண்ணேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.